வருங்கால அரசு அதிகாரி அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ ஓரல் டு ஒரு மொழியில் பார்ட் 4 பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க. இப்போ நான் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்? நானா நாக்குன்னு தெரியும். அடுத்து நான்கு அப்படின்னு தெரியும். வேறு என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நாக்குனா நம்ம நாக்கால் சொல்லுவோம். ஒரு விஷயத்த சொல்கிறோம். எப்படி சொல்கிறோன்னா வளைவு, நாக்கை வளைச்சி தானே சொல்லுவோம். சொல்கிறது மட்டும் இல்லாமல் ஊதணும். நாக்கால் வாயால் ஊதணும். எப்படி ஊத முடியும்? வாயை திறந்தால் தானே ஊத முடியும். அதான் திறப்புன்னு இருக்குது. ஓகேங்களா? நம்ம பேசுகிறோம், சொல்கிறோம், ஓகே. இது வந்து திறந்தானே பேசுகிறோம். ஆனால் வேறு யார்கிட்ட பேசும்போது வாயை வந்து பூட்டி வச்சுக்கணும். அதான் பூட்டின்னு தாள்னு இருக்குது. பூட்டி வச்சுக்கணும். சப்போஸ் அந்த மாதிரி பூட்டி வச்சுக்கலன்னா ஸ்வாலேன்னு இருக்குது. ஸ்வாலேன்னா தீச்சுட, நெருப்புன்னு அர்த்தம். அது வந்து நம்மளை எரிச்சிட்டா நமக்கு மணி தான், சாவுமணி அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து நானா நன்று அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்கூலில் படிக்கும்போதெல்லாம் நன்று வாங்குவோம் மிஸ்ஸுக்கிட்ட. நன்று வந்து எப்பயாச்சும் தான் வாங்குவோம், ஓகேங்களா? அதான் மிகுதின்னு இருக்குது. அப்படி நன்று வாங்கும்போது நமக்கு சிறப்பாக இருக்கும், இன்பமாக இருக்கும், ஓகேங்களா? அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து நவ்வுன்னு இருக்குது. நவ்வுனாலே நம்ம கப்பல் தான் ஞாபகம் வச்சுக்கணும். கப்பல் பாருங்கள், மரக்கலன், நாவாய், படகு, தெப்பம், இது எல்லாமே வந்து கப்பலை பற்றி குறிக்கிறது. அப்போ நவ்வுனால் நம்ம கப்பலுக்கு போயிடணும், ஓகேங்களா? நீனா முன்னிலை அப்படின்னு இருக்குது. முன்னிலையில் ஒருவன் அப்படின்னு நம்ம புக்கில் இருக்குது, படிச்சிருப்போம். முன்னிலை. ஒருமை, நீங்கிறது ஒருத்தவங்களை மட்டும்தான் நம்ம சொல்லுவோம், ஓகேவா? அப்போ அது ஒருமை. அப்புறம் நீண்ட நீளம் அப்படின்னு இருக்குது. அடுத்து பார்க்க போகிறோம். நூனா நம்ம தோணியை ஞாபகம் வச்சுக்கணும். தோனி இருக்கார்ல, அவர் ரொம்ப புகழ் பெற்றவர். புகழ்னு இருக்குது. நம்ம தோனி மேலே ரொம்ப நேசம் வச்சுப்போம், ஓகேங்களா? அப்புறம் தோனி என்ன பண்ணுவார்னா, ரொம்ப நேரம் தியானம் செய்வார். நல்லா 6, 4 அடிக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப நேரம் தியானம் பண்ணுவார். ஒரு நேரம் இருக்குது, தியானம் இருக்குது, ஓகேங்களா? அதுவும் நம்ம நேசம் வச்சுப்போம், புகழ் இருக்குது. ஆப்போசிட் அணி வந்து பயப்படுவாங்க தோனியை பார்த்தாலே, ஓகேவா? அடுத்து உபசரிக்கம் அப்படின்னாக்க, ஏன்னா உபயோகமாக இருக்கும். அந்த தோனி வந்து அந்த பிளேயர் வந்து அந்த டீமுக்கு வந்து ரொம்ப உபயோகமாக இருப்பார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் நிந்தின்னு இருக்குது. அடுத்து நூன் இருக்குது. நூனா நம்ம யானை ஞாபகம் வச்சுக்குவோம். எள்ளுனா பகல் நமக்கு தெரியும். யானை வந்து பகலில் நிறைய ஆபரணங்கள்லாம் போட்டு வருது. நூனா நூபுரம்னு இருக்குது. கோபுரத்துக்கு முன்னாடி யானை வந்துட்டு ஆபரணங்கள்லாம் போட்டு வருது பகலில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகேங்களா? அடுத்து நேனா கனிதல் இருக்குது. நெல்லிக்காய், அதை ஞாபகம் வச்சுக்கலாம். நெல்லிக்கனி இருக்குது. அந்த நெல்லிக்கனியை வந்துட்டு நம்ம வளர்த்தல்னு இருக்குது. வளர்த்ததுக்கு அப்புறம் மரமாக போயிட்டு மரத்தில் நெல்லிக்காய் இருக்குது. அதை நம்ம இளங்கல்லை வச்சு நம்ம அடிக்கும்போது பிளந்துடும். பிளந்துட்டு பார்க்கும்போது மெலிதல், கீழே விழுந்ததுக்கப்புறம் மெலிசாக சின்னதாக இருக்கும். மண்ணிலையும் சிலது கொட்டிட்டுனாங்க, அது கெட்டு போயிடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து நேனா புக்கிலே இருக்குது. அன்புன்னு தெரியும், ஓகேவா? அன்பு நம்ம யார்கிட்ட காட்டுவோம் அப்படின்னா, அன்பு யார்கிட்ட காட்டுவோம்னா நட்புக்கிட்ட தான் அன்பை காட்டுவோம். யார் அந்த நட்புனா, அவன் பேர் வந்து அருள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நேயம் அப்படின்னாலும் அன்பு தான், ஓகேவா? நம்ம நட்புக்கிட்ட வந்து ஒரு உழைப்பாக இருப்போம் அப்படின்னு வச்சுக்கலாம், ஓகேவா? அடுத்து நோ அப்படின்னா துன்பம்னு புக்கில் இருக்குது, நமக்கு தெரியும். அடுத்து நோய் வந்துட்டாலே நமக்கு துன்பமாக இருக்கும், வருத்தமாக இருக்கும், ஓகேவா? அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, வெளியில் போயிட்டு காற்று வாங்குகிறோம். அதாவது வளிமண்டலம் காற்று வாங்குகிறோம். காற்று வாங்கிட்டால் மென்மையாயிடுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து இருக்குது. நோனால் நோய் தான், ஓகேவா? நோய் வந்துச்சுன்னா நம்ம பலவீனம் ஆகிடுவோம், நமக்கு துக்கமாக இருக்கும், நமக்கு சிதைவு அடைஞ்சிடுவோம். அது ஒரு இனிமையான செயல். இது எதுவுமே இல்லைனாக்கா நம்ம இன்பம் ஆகிடுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து நைனா நெய்தல், நெய்ன்னு சொல்லியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, நெய்தல் இருக்குது. ரொம்ப நெய்ன்னு இருந்துச்சுன்னா நம்ம வருந்துன்னு இருக்குது. அப்புறம் மனசெல்லாம் சுருங்கு அப்படின்ட்டுருக்கு. சுருங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணால் இரக்கம் கொள்வோம். என்ன அது அப்படின்ட்டு இரக்கம் கொள்ளிடுவோம், அவ்வளோதான். தேங்க்யூ டு ஆல்.